போட்டுருக்கிறத பார்த்து எல்லாமே பயந்துக்கிறீங்க. ஸோ யாரும் பயப்பட வேணாம். ஏன்னா அந்த கால் கொஞ்சம் வீக்கமாக இருக்கிறதுனால தான் நாங்கள் கட்டு போட்டு வச்சுருந்தோம். கட்டு போட்டு அதுக்கு மேலே ஈரம் தண்ணி தெளிச்சுட்டே இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நேத்து ஃபுல்லுமே கட்டு போட்டிருந்தோம். நைட்லேயும் ஃபுல்லும் போட்டு தான் வச்சுருந்தோம். இப்போ தான் காலையில நான் பிரித்து வச்சுருந்தேன். ஸோ பிரித்து அவன் நடக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இல்லை ரொம்ப முடியாத மாதிரி நடக்காத மாதிரி இருந்தால் மறுபடியும் நான் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு, அதனால தான் காலையிலேயே கட்டு பிரித்தேன் பார்த்துக்கிடுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த காலுக்கும் இந்த காலுக்கும் கொஞ்சம் எவ்வளவோ பரவாயில்ல டிஃப்ரெண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு நடக்கிறான் அவனே. பாரு நான் பின்னாடி போயிட்டுருக்கேன். அவன் முன்னாடி அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான் பாருங்கள். முன்னத்தைக்கு கொஞ்சம் எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே அவன் அதிகம் நடக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று அந்த கட்டு கொஞ்சம் அந்த வீக்கம் வற்றி போகவும் இப்போ கொஞ்சம் நல்லா நடக்கிறான் பார்த்துக்கிடுங்க. பாரு நீங்களே பார்க்குறீங்க நடந்து வந்துட்டுருக்கான் பாருங்கள். சரியாக போடும் இன்றைக்கி அப்படி இருக்கும், நாளைக்கு கொஞ்சம் அப்படி இருக்கும், நாளைக்கு சரியாக போடும்னு நினைக்கிறேன் நான். ஸோ நான் இல்லைன்னா அவனால் ரொம்ப முடியாமல் போயிருக்கேன்லவா, நடக்கவே முடியாமல் போயிருக்கோம். அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் தான் ஆயிருந்துருக்கணும். நான் சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஸோ சரியாயிடும். நீங்கள்